ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்ட்டான மூங்கில் அரிசி பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த பாயசம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. உடம்புக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பாக நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இதில் நான் 1 கப் அளவுக்கு நான் மூங்கில் அரிசி எடுத்திருக்கேன். இப்போ இந்த அரிசியை ஒரு 2-3 டைம் நம்ம நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதை ஒரு 1 மணி நேரத்துக்கு நம்ம நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது 1 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சுங்க. இதை ஒரு டைம் நல்லா கழுவிட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், மாற்றியாச்சு. இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நம்ம அரைக்கிறது ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. கொஞ்சம் ரவை பதத்துக்கு இருக்கிற மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கணுங்க. அதான் நமக்கு பாயசம் சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த அளவுக்கு கொஞ்சம் நரன்னு இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ரொம்ப சூப்பராக வருங்க பாயசம். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கலாம். இதில் நம்ம தண்ணி கலந்து ஊற்ற போகிறோம். நான் 1 கப் அளவுக்கு நான் அரிசி எடுத்திருக்கேன். அதனால் ஒரு 4 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக இருக்குங்க. இப்போ 4 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துட்டேன். இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ அந்த நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அரிசியை இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே நம்ம சேர்க்கணும். அப்படியே சேர்த்தோம் அப்படின்னா அப்படியே கட்டி கட்டியாக ஆயிருங்க. அதனால் இந்த மாதிரி நம்ம கலந்து விட்டுக்கிட்டே சேர்க்குறப்போ நல்லா கட்டி இல்லாமல் நல்லா வரும். இப்போ பாருங்கள், நான் சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சுங்க. இப்போ இது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஸ்டவ்வை சிம்மிலே வச்சுக்கணுங்க. சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். இது அப்படியே வேகட்டும். இப்போ நம்ம வெள்ளை பாகு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கலாம். இதில் நான் 1.5 கப் அளவுக்கு நான் வெல்லம் சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு ஒரு 3/4 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ பாருங்கள், நமக்கு வெள்ளை பாகு ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம எடுத்து ஃபில்டர் பண்ணி தனியாக வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம அரிசி வேக வச்சு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இந்த அரிசி நல்லா வெந்துருச்சுங்க. நல்லா திக்காகவும் ஆயிடுச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு திக்காக இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி இருக்கிறப்போ நம்ம இது கூட நம்ம அந்த வெள்ளைப்பாகை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுடலாங்க. இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுடலாங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு நான் தேங்காய் பால் சேர்த்துருக்கேங்க. நம்ம எந்த கப்பில் அரிசி அளந்து எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். தேங்காய் பால் சேர்க்குறப்போ இந்த பாயசம் சாப்பிட்றதுக்கு இன்னுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சுங்க. இப்போ இந்த பாயசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது கூட முந்திரியும் திராட்சையும் மட்டும் நம்ம வறுத்து சேர்த்துக்கலாம். அதுக்கு ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கலாம். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இது கூட ஒரு 10லேருந்து ஒரு 15 முந்திரியை சேர்த்துக்கலாம். அந்த முந்திரி கொஞ்சம் நல்லா செவந்து வரட்டும். இப்போ பாருங்கள், நல்லா செவந்துருச்சுங்க. இப்போ இது கூட கொஞ்சம் முந்திரி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ரெண்டையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ இது நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை எடுத்து அந்த பாயசத்தோட நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. அவ்வளோதாங்க, நமக்கு பாயசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த பாயசம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. ரொம்ப ஈஸியாகவும் நம்ம பண்ணிடலாம். இது உடம்புக்குமே ரொம்ப நல்லது. இது குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புதிய வீடியோக்கள் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பாரம்பரிய உணவிற்கு மாறுவோம், உடல் ஆரோக்கியத்துடன் வாழ்வோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.